ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் ஜியோஜிப்ரா கிராஃபிங் கால்குலேட்டரை ஆன்லைனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்முடைய சர்ச்சில் போயிட்டு நம்ம ஜியோஜிப்ரான்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். என்ட்ரு கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோஜிப்ரா கிளாசிக் அப்படின்னு சொல்லி வரும். டவுன்லோட் நமக்கு வேணும்னா ஆஃப்லைனில் வேணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜியோஜிப்ரா த வேர்ல்டு ஃபேவரட் ஃப்ரீ மேத் டூல்ஸ் யூஸ்ட் பை ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இன்டர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ராவோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குன்னா டீச் அண்ட் லேர்ன் மேத் இன் ஏ ஸ்மார்ட்டர் வே அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். சரி, இப்போ நம்ம ஆன்லைனில் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஒரு ஜியோஜிப்ரா கால்குலேட்டர் ஷூட் வந்து இங்கே நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஜிப்ரா இந்த கால்குலேட்டர் ஷூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஏன் கால்குலேட்டர் ஷூட்னு சொல்கிறோம் அப்படின்னா இதில் நிறைய பேக்கேஜஸ் வந்து கம்பைண்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிங்னு இருக்குது. இங்கே ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கூட எல்லா பேக்கேஜஸுமே இருக்கும். இப்போ கிராஃபிங் எனபிளாக இருக்குது. திரும்ப ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிட்டு 3D கால்குலேட்டர் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா 3D கால்குலேட்டர் ஓப்பன் ஆகிரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய கிராஃபிங் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஆக்சஸ்லாம் எதுவும் இருக்காது, வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அல்ஜிப்ரா சிஸ்டம் வியூ இதில் இருக்கும். அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா இது ப்ராபபிலிட்டி கால்குலேட்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போமோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கிராஃபிங்க்கு போகலாம். கிராஃபிங் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா, அடுத்து டூல்ஸு அண்ட் டேபிள் அண்ட் ஃபைனலி ஸ்ப்ரெட்ஷீட். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு சிம்பிள் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இன்புட் பார். இது நம்ம இன்புட் பார்னு சொல்லுவோம். இங்கே கொடுக்கக்கூடிய இன்புட் நம்முடைய மேத்தமெட்டிக்கல் இன்புட்டாக இருக்கும், லைக் அன் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஜாமெண்ட்ரிக்கல் வியூ அல்லது ஜாமெண்ட்ரிக் ஆஸ்பெக்ட் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் நமக்கு தெரியும். இட்ஸ் லைக் எ கிராஃப் ஷீட். இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு இது ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் f of x equal to x. ஸோ அதோடைய ஜாமெட்ரிக்கல் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இட்ஸ் அ பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா ரூட் ஒய் இன்டர்செப்ட் என்னவாக இருக்குன்னா 0,0. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு இன்புட்டில் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள், ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கான கிராஃப் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் வியூக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம மவுஸை வச்சு ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, f of x equal to x அண்ட் g of x equal to x squared. ஸோ அதுக்கான கிராஃப் இருக்குது. இப்போ இந்த கிராஃபோட கலர்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் அதோடைய கலர்ஸ் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த அல்ஜிப்ராவை திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா இது ஹைட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு வியூ மட்டும்தான் நமக்கு இருக்கும். இப்போ எதோடைய கிராஃப்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏன்னு இருக்குது பாருங்கள், அதை எனபிள் பண்ணிங்கன்னா ஸோ லேபிள் மட்டும் இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்னா ஸோ வேல்யூ கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா f of x equal to x அப்படின்னு சொல்லி இங்கே அப்பியர் ஆகும். அடுத்து நம்ம இதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அதே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வேல்யூ கொடுத்தீங்கன்னா g of x equal to x square. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா இதோட ஃபாண்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஆக்சிஸ் வந்து இருக்குது, நம்ம போல்டு வேணால் போல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், போல்டு ஆகிடுச்சு. லைன் ஸ்டைல் வந்து 2 சைடு வேறு வச்சுக்கலாம். அந்த லேபிள் ஸ்டைல் அதாவது 1 2 3 அதையும் நம்ம போல்டு பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்தது திரும்ப இங்கே ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாங்குவேஜ், ரவுண்டிங் டெசிமல்ஸ், லேபிளிங்னு இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபாண்ட் சைஸ்னு இருக்குது. இப்போ 16 பாயிண்ட்னு இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 24ன்னு வைக்கிறேன். பாருங்கள், வச்சோடனே பார்த்தீங்கன்னா அதோடய சைஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதில் இன்ட்ராக்ட் பண்ண முடியும்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைக்குது 1,1. அதே போல் இங்கே பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரூட், எக்ஸ்ட்ரீமம், ஒய் இன்டர்செப்ட், இன்டர்செக்ட் என்ன கிடைக்குன்னா 0,0. இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸோட நேச்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதனால் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் அல்லது ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ண முடியும். ஈவன் நவடேஸ் இந்த மொபைல் ஃபோன்லேயும் ரொம்ப ஈஸியாக நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் ஒரு ஃபங்க்ஷன்ஸோட நேச்சர்ஸை எப்படி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாங்கிறத நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.